டே 2ல் நாங்கள் அடுத்து போன இடம் குணா கேவ். குணா கேவ் வீடியோலாம் பார்க்கும்போது எப்படா போவோம் அப்படின்னு இருந்துச்சு. மேலே கொஞ்சம் ஹைட்டாக ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. வயசானவங்க கொஞ்சம் தடுமாறினாங்க. ஏறி போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இன்டீரியராக போகிற பார்ட்டிக்கு நாங்கள் மட்டும் தான் போயிருந்தோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமால் பாயிண்ட்ஸில் நமக்கு நிறைய சீன்ஸை வந்து ரொம்ப வந்து ஓப்பனாகவே காமிச்சிருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் கால் வைக்கும் போது ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. அந்த ஸ்பாட் வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரொம்ப டெரிஃபிக்காகவே இருந்துச்சுங்க. கம்பி வேலிலாம் போட்டு 2 பாலம் விழுந்துரு, அதாவது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற இடத்துல எல்லாமே செக்யூர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் காலை வைக்கலாமா வேண்டாமான்னு உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு நிமிஷம் திக்கு திக்குன்னே இருந்துச்சு. இளங்கன்று பயமறியாதுன்னு எங்கள் வீட்டு குட்டி பசங்களாம் ரொம்ப ஜாலியாக மேலே ஏறி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்பாட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய, அதாவது ரொம்ப சேஃப்டி இல்லாத ஒரு இடத்துல இவ்வளோ பேர் நிற்கிறதே பெரிய டேஞ்சர். எப்போ பொத்துட்டு உள்ளே போவோங்கிற மாதிரி என் மைண்ட்லலாம் எனக்குலாம் மரண பயம் வந்து தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருச்சு என் மூஞ்சில். எப்படா வெளியில் போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தைரியமாக இருக்கேன். என் வீட்டுக்காரர் என் கையை வேற பிடிச்சிக்கிட்டே தான் கூட்டிகிட்டு போனார். ஒரு வழியாக இங்கே கொஞ்சம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து நாங்கள் போன இடம் பைன் ஃபாரஸ்ட். அடடே வாங்க ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, நாங்கள் எல்லாத்தையும் மூடிட்டோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நாங்கள் அடுத்த ஸ்பாட் போகிறோம்.